சின்னதா பெயின் இருக்கும் முட்டியை சுத்தி, காரணம் இல்லாம இருக்கும். ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. மைல்டு ஸ்வெல்லிங் அப்படின்னா என்ன? லேசா வீங்கிருக்கும் முட்டியை சுத்தி. எல்லாருக்குமே வீங்காது. இந்த மாதிரி முட்டி தேய்மானம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லேசா வீங்கிருக்கும். இப்போ வீங்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடணும், ஓ முட்டி தேயறதுக்கான இது ஒரு அறிகுறி அப்படின்னு. அது எப்படின்னா, ஓவர் யூசேஜ் ஆஃப் நீ ஜாயிண்ட் சொல்லுவாங்க. முட்டியை அதிகமா நம்ம யூஸ் பண்ணிருப்போம். யூஸ் பண்றதுனா நம்ம நின்னாலே அது யூசேஜ் தானே. அப்ப அதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அலர்ச்சி, ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் சொல்லுவாங்க. முட்டிக்கு உள்பகுதியில ஏற்படக்கூடிய ஒரு காயம். அதனால கண்டிப்பாக முட்டியில ஒரு ஸ்வெல்லிங், வீக்கம் ஏற்படும். என்னன்னா, எனக்கு உட்கார்ந்தா எந்திரிக்கும் போது எனக்கு வந்து அந்த ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வருதுங்க, ஒரு தேய்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தாலுமே இது முட்டி தேய்மானத்துக்கான அறிகுறிகள் தான். பொதுவாகவே முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள் வந்து வீக்னஸ் இருக்கும். வீக்னஸ்னா ஒரு வகையான ஒரு எப்படி சொல்லலாம்னா இன்ஸ்டெபிலிட்டி சொல்லுவாங்க. நீங்க நடக்கும்போது நிற்கும் போதோ பார்த்தீங்கன்னா விழுகிற மாதிரி ஒரு மெயினாக வாக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விழுகிற மாதிரி கால் பின்னாடி ரொம்ப போயிடும். அந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அது இருக்கும். இதுவும் ஒரு வகையான முட்டி தேய்மானத்துக்கான அறிகுறி தான்.